இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்திற்கு விண்ணப்பிக்க தவறியவர்கள் மற்றும் புதிதாக ரேஷன் கார்டு பெற்றவர்கள் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் மூலம் மகளிர் உரிமை திட்டத்திற்கு விண்ணப்பிக்கலாம் என்று கூறப்பட்டுள்ளது. கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு புதிதாக விண்ணப்பித்த பெண்களுக்கான முக்கிய அப்டேட் ஒன்று வெளியாகியுள்ளது. அது என்ன அப்டேட் என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் அப்டேட்லாம் பார்க்க போகிறோம். உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் கொடுக்கப்பட்ட மகளிர் உரிமை திட்டத்திற்கான புதிய விண்ணப்பங்கள் மீதான கலாய்வை தமிழ்நாடு அரசு தொடங்கியுள்ளது. ஒவ்வொரு விண்ணப்பங்கள் மீதும் அரசு அலுவலர்கள் நேரடியாக கலாய்வு செய்ய உள்ளனர். இது தொடர்பான கலாய்வு பணியாளர்களை நியமித்து தமிழ்நாடு அரசு சுற்றறிக்கை வெளியிட்டுள்ளது. அந்த சுற்றறிக்கையில் வட்டாட்சியர்கள் தங்கள் வட்டத்திற்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள நியாய விலைக்கடை விற்பனையாளர்களின் பகுதிகளுக்கேற்ப மனுக்களை களவாரியாக பிரித்தளித்து ஆய்வு மேற்கொள்ளுமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. அலுவலர்கள் நாள்தோறும் குறைந்தது 100 விண்ணப்பங்களை கலாய்வு செய்து அதற்கான செயலியில் பதிவேற்றம் செய்ய வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. கள விசாரணை குறித்த அறிவிக்கையை சம்பந்தப்பட்ட கிராம நிர்வாக அலுவலரிடம் தினசரி மாலை 6 மணிக்கு சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் இப்பணியின் மீது தனி கவனம் செலுத்தி முடித்திட வேண்டும். மறு உத்தரவு வரும் வரை இப்பணிகளை தொடர்ந்து மேற்கொள்ள வேண்டும் என்றும் அந்த சுற்றறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசு செயல்படுத்தி வரும் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் 1.50 கோடி பெண்கள் மாதந்தோறும் 1000 ரூபாய் உரிமைத் தொகை பெற்று வருகின்றனர். இதில் கடந்த முறை தகுதியான பெண்கள் பலர் விடுபட்டுள்ளனர். அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கும் விதமாக தமிழ்நாடு அரசு ஒரு வாய்ப்பை இப்போது வழங்கியுள்ளது. தகுதியான பெண்கள் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் மூலம் கலந்து கொண்டு மகளிர் உரிமை திட்டத்திற்கு விண்ணப்பிக்கலாம் என்று அறிவித்தது. ஜூலை 15ஆம் தேதி முதல் நடைபெற்று வரும் இம்முகாமில் இதுவரை 17 லட்சத்துக்கும் அதிகமான பெண்கள் விண்ணப்பித்துள்ளனர். இந்த சூழலில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு புதிதாக விண்ணப்பித்த மனுக்களின் மீது பரிசீலனையை தமிழ்நாடு அரசு தொடங்கியுள்ளது. மகளிர் உரிமை திட்டத்திற்கு புதிதாக கொடுக்கப்பட்ட மனுக்கள் மீதான கலாய்வு என்பது மனுக்களில் கொடுக்கப்பட்ட தகவல்கள் உண்மையானதா என ஆய்வு செய்யப்படும். சொந்த வீடு, வாடகை வீடு, மொபைல் எண், வங்கி கணக்கு எண் உள்ளிட்டவை ஆய்வு செய்யப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. மேலும் பெண் பயனாளிகளின் பொருளாதார வரம்பு, மகளிர் உரிமை தொகை விதிமுறைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்கிறார்களா என்பது கவனத்தில் எடுத்துக்கொள்ளப்படும். எனவே மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பித்த பெண்கள் ஒவ்வொரு வீடுகளுக்கும் அரசு அலுவலர்கள் செல்ல உள்ளனர். இந்த கலாய்வு முழுமையாக நடைபெற்று முடிந்த பிறகு எப்போதிலிருந்து 1000 ரூபாய் கொடுக்கப்படும் என்ற அறிவிப்பு தமிழ்நாடு அரசு வெளியிட உள்ளது. தற்போது பார்த்திங்கன்னா கலாய்வு சம்பந்தமான சுற்றறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. இந்த கலாய்வு முடிந்த பிறகு தகுதியான பெண்கள் யாருன்னு தேர்வு செஞ்சு அதன் பிறகு உரிமை தொகை எப்போது வழங்கப்படும் என்று கூறப்படும். கண்டிப்பாக இன்னும் 2 மாதங்களுக்குள் தகுதியான பெண்களுக்கு உரிமை தொகை வழங்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. இதுதான் தற்போதைய முக்கிய அப்டேட். இந்த வீடியோ உங்களுக்கு இஷ்டம் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. வேறு டவுட் கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.